ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆகஸ்ட் 12 சில கம்பெனிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் டீப்பாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 2 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்பர் சர்க்கியூட். ஸோ நான் பார்க்குற 2:30 வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஐடி செக்டார் ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. நம்ம ஒரு டாப் 5 ஐடி இந்தியன் கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். TCS, இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா. ஸோ இந்த கம்பெனிஸோட ட்ராப் பார்த்திங்கன்னா 5 இயர் லோ கிட்ட வந்திருக்கு. இவங்களோட எல்லா கம்பெனிஸையும் சேர்ந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இது வரைக்கும் 24% டவுன் ஆகிருக்கு. ஆவரேஜ் சென்சஸ் கம்பெனிஸோட ஆவரேஜ் எடுத்துக்கிட்டால் அதை விட சீப்பராக இருக்குது இந்த ஐடி கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ். PE ரேஷியோவும் ரொம்ப லோயராக இருக்குது. ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் அப்போ ரொம்ப லோவில் இருக்குது. ஸோ அதர் மேஜர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ரொம்ப லோயர் லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி, இந்த செல் ஆஃப்க்கு பின்னாடி என்னென்ன முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது Q1 ரிசல்ட் ரொம்ப வீக்காக கொடுத்துருக்காங்க ஐடி செக்டார்ஸ். AI ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் நிறைய காம்படிஷன் இருக்குது ஐடி கம்பெனிஸ்க்கு இடையில. அதனால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நியூ AI ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மோர் தென் 50,000 crore ஐடி கம்பெனிஸோட ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் 25% ட்ராப் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார் இன் இந்தியாவிலனா அது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தான். ஜூலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 19,901 crore செல் பண்ணியிருக்காங்க ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும். மிட் கேப் ஐடிஸும் ரொம்ப ஃபால் ஆகிட்டுருக்கு. TCSோட ஷேர் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 33% டவுன் ஆகிருக்கு. ஆல்ரெடி அவங்க வீக் Q1 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12,000 எம்ப்ளாயீஸ் லே ஆஃப் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு மெயின் ரீசன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஸோ ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. எல்லாருமே ஏதாவது ஒரு ஐடி ஸ்டாக்ஸு மினிமம் ஒரு ஐடி ஸ்டாக்ஸாவது அவங்க போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி இதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மணி இப்போ அந்த மணி தேவைப்படலைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இல்லாட்டி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும். உங்ககிட்ட நிறையா இருக்குது. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மினிமம் ஷேர்ஸ் மட்டும் வச்சுருக்கணுன்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லாஸில் இருந்ததுன்னா மட்டும் செல் பண்ண வேணாம், பேனிக் ஆக வேணாம். ஸோ ஏதாவது ஒரு நியூஸ் வரும், ஏதாவது ஒரு சப்போர்ட் வரும், அப்போ நீங்கள் பை பண்ணுங்கள். அதுவும் சிப்பில் பை பண்ணுங்க. 1, 2ன்னு பை பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் புதுசாக பை பண்ண போகிறீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல்காக அந்த ஷேர்ஸை வாங்க வேணாம். 1, 2ன்னு சிப்பில் பை பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் லாங் டேர்ம் 3 to 5 இயர்ஸ்க்கு மோர் தென் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாரி இருந்ததுன்னா நீங்கள் அதை பை பண்ணலாம். நான் அந்த டாப் 5 ஐடி கம்பெனிஸ் சொன்னல. ஸோ அதோட 52 வீக் ஹை ப்ரைஸும் கரண்ட் ப்ரைஸும் இது வரைக்கும் எவ்வளோ % இந்த இயரில் ட்ராப் ஆகிருக்குன்னு போட்டிருக்கேன். இது நேத்தித்த க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு நான் போட்டிருக்கேன். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 4,592.25 பர் ஷேர்ன்றது 52 வீக் ஹை. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3,041. நான் இன்றைக்கி பார்க்கும்போது 3,055ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எவ்வளோ % ட்ராப் ஆகிருக்குன்னா 33.8% ட்ராப் ஆகிருக்கு இந்த வருஷத்தில் மட்டும். அது 52 வீக் ஹைலேருந்து. இன்ஃபோசிஸ் 2,006.45 பர் ஷேர். கரண்ட் ப்ரைஸ் 1,428. 28.8% ட்ராப் ஆகிருக்கு 52 வீக் ஹைலேருந்து. HCL டெக்னாலஜிஸ் 2,012.20 பர் ஷேர்ன்றது 52 வீக் ஹை. கரண்ட் ப்ரைஸ் 1,490. இது வரைக்கும் 26% ட்ராப் ஆகிருக்கு. டெக் மஹிந்திரா 1,807.70. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,500 அரௌண்ட் இருக்குது.
எவ்வளோ பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்குன்னா அரௌண்ட் 18% ட்ராப் ஆயிருக்கு. விப்ரோ 52 வீக் ஹை 324.60, கரண்ட் ப்ரைஸ் 241.60. எவ்வளோ பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்குன்னா 52 வீக் ஹைலேருந்து 25.6% ட்ராப் ஆயிருக்கு. பிஎன் கார்கில் இன்றைக்கி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக இன்றைக்கி ஷேர் நான் பார்க்கும்போது 9% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 96.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35.3 crore லேருந்து 69.3 crore கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட். ரெவென்யூ 1715 crore கொடுத்துருக்காங்க. 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். எபிடா 71.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 110 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 3.8%லேருந்து 6.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பிஎன் கார்கில் ஜுவல்லர்ஸ். நாட்கோ ஃபார்மா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கல. நெட் ப்ராஃபிட் 28.1% டவுன் ஆயிருக்கு. 481 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 2.5% டிக்ளைன் ஆகி 1329 crore கொடுத்துருக்காங்க. எபிடாவும் 29.1% கம்மியாக இருக்குது. 571 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 43% கொடுத்துருக்காங்க. 59.1%லேருந்து கம்மியாக இருக்குது. நான் பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் 1.5% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அபாட் இந்தியா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 11.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 366 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11.6% இன்க்ரீஸ் ஆகி 1738 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 446 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 25.1%லேருந்து 25.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் ப்ரைஸ் 2% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆஃப்டர்நூனில். விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் எஸ்டர்டே Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5293.65 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 6 month ஹையஸ்ட்டாக எட்டியிருக்கு. இந்த ரைஸ் வந்து Q1 ரிசல்ட்னாலையும் அண்ட் தென் பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஆல் டைம் ஹைக்கு 2% தான் கம்மியாக இருக்குது. ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 5410.05 பர் ஷேர். ஸோ இன்னும் 2% தான் அதுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது. ஸோ எதனாலனா இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் டிராக்டர்ஸ் அண்ட் ட்ரில்லர்ஸ்க்கு நிறையா டிமாண்ட் இருக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட்டும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இஃப் இட் கிராசஸ் 5410 கிராஸ் பண்ணிச்சுன்னா நியூ ஆல் டைம் ஹையை ஹிட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீம் ஃப்ளோக் சர்வீசஸ் இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. 144.48 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஓவர் சோல்டு லெவலில் இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகி ஹை வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ காலையில் ப்ரீ மார்க்கெட்லேயே அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த அப்பர் சர்க்கியூட் ரிலீஸ் ஆகலை. கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 53.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 43.9 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 9.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1705 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 22.1% இன்க்ரீஸ் ஆகி 218 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 11.5%லேருந்து 12.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் பார்க்கும்போது இந்த ஷேர் 1.5% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் IPO இன்றைக்கி தான் லிஸ்ட் ஆகிருக்கு. அதுவும் 67% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிருக்கு. IPO ப்ரைஸ்லேருந்து 67% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிருக்கு. BSEயில் 117னும் NSEயில் 115னும் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ லிஸ்டான கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டாக் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. நான் பார்க்குற வரைக்கும் அப்பர் சர்க்கியூட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எஸ் பேங்க் ஓவராலாக 20% பிலோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ அதோட பீக் பார்த்திங்கன்னா 25.10 பர் ஷேர். அதுலேருந்து 20% டவுனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கான சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 16, அதுக்கு அடுத்தது 12, அண்ட் தென் ரெசிஸ்டர் லெவல் பார்த்திங்கன்னா 21, 24 அண்ட் தென் 28. இப்போ நான் பார்க்கும்போது இன்றைக்கி 18.75ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது இப்போ பிலோ 50 day SMA கீழே தான், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
இவங்க எஸ்டர்டே Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 801 crore கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2371 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 10 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்கும்போது எஸ் பேங்க் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மெயினாக எதனால் இது 20% கீழே இருக்குன்னா வீக் அதாவது ட்ரெண்டிங் ரொம்ப வீக்காக இருக்குது. பையர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்ஸை. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரிவர்சல் ஆர் சப்போர்ட் வரும்போது நீங்கள் மேலே ஏறி வரும். அப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. அதே லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா எஸ் பேங்க் மேலே ஏறி வரும்னு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி செல் ஆன் ரைஸ் கேட்டகரியில் தான் இன்னும் எஸ் பேங்க் இருக்குது. MRF Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 3.3% டிக்ளைன் ஆகிருக்கு, அதாவது கம்மியாயிருக்கு. 500 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 6.67% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1196 crore 7675 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 7196 crore 7675 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6.7%. எபிடா கம்மியாயிருக்கு. 7.8% கம்மியாயிருக்கு. 1070 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 16.1% 13.9% தான் கம்மியாயிருக்கு. நான் பார்க்கும்போது MRF 1% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1467 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 5.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6574 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 0.2% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2084 crore 2089 crore தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 33.6% 31.8% கம்மியாயிருக்கு. ஸோ ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.